Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல perimeter and areaல exercise 11.3ல 11th sumல இருந்து 17th sum வரைக்கும் பார்க்கலாம். 1ல இருந்து 10 sumோட லிங்க் வந்து descriptionல கொடுத்திருக்கேன். வாங்க 11th sum பார்க்கலாம். A circle of radius 2 cm is cut out from a square piece of an aluminum sheet of size 6 cm. இப்போ ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் அலுமினியம் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் சைடு வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 6 சென்டிமீட்டர். இதில் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டரை கட் பண்ணி வெளியே எடுத்தோம்னா எவ்வளோ ரிமைனிங் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கிள் அதோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டரை இந்த அலுமினியம் ஸ்கொயர் ஷீட்லேருந்து நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்தோம்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லெஃப்ட் ஓவர் அலுமினியம் ஷீட். அப்போ அந்த அலுமினியம் ஷீட்டில் இருக்கிற ரிமைனிங் ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரிமைனிங் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்டையும் ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸையும் மைனஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்டுன்றது இது. இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்லேருந்து இந்த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸை வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட், அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட் ஈக்குவல் டு இது கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்க்கு வந்து சைடு வேணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சைடு இங்கே கிவன் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. இப்போ சைடு வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர். 6 ஆர் பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் எழுதிக்கோங்க. சர்க்குலர் பீஸ்னால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் கிவன். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பை ஆர் ஸ்கொயர். இப்போ பைக்கு வந்து நம்ம 22/7 யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டேக் பை ஈக்குவல் டு 3.14ன்னு சொன்னதுனால நம்ம 3.14 எடுத்துக்கலாம். 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் ஆர் இன்ட்டு ஆர். அப்போ ஆர் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆருக்கு பதில் நம்ம 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3.14யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். into 2. 2 4s are 8, 2 1s are 2, 2 3s are 6. அகெயின் வந்து இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அகெயின் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 8s are 16, கேரி ஓவர் 1, 2 2s are 4, +1 5, 2 6 are 12. இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 12.56ன்னு வரும். 12.56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ரிமைனிங் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஏரியா கிடைக்கும். ஸோ ரிமைனிங் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷீட்டுக்கு நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பாருங்கள். 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே எழுதிக்கோங்க 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்குலர் பீஸ்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் 12.56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இங்கே எழுதிக்கோங்க 12.56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 36 எப்படி எழுதணும்னா 36.00ன்னு எழுதணும். இங்கே 12.56. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 0ல் சப்ராக்ட் பண்ண முடியாது 6. ஸோ பாரோ பண்ணுறோம். இது 5 ஆகிடும், இது 10 ஆகிடும். இங்கே வந்து பாரோ பண்ணுறோம். இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10 - 6 பார்த்தீங்கன்னா 4, 9 - 5 4, 5 - 2 3, 3 - 1 2. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The circumference of circle is 31.4 centimeter. Find the radius and the area of circle. Take pi equal to 3.14 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். கிவன் என்னென்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ரேடியஸும் ஏரியா ஆஃப் சர்க்கிளும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 31.4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எழுதிக்கோங்க.
இதுக்கு கீழே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr ஈக்குவல் டு 31.4. இங்கே வந்து பையோட வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு பைக்கு பதில் 3.14 இன்ட்டு ரேடியஸ் ஈக்குவல் டு 31.4. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு, அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் 31.4 இருக்கும். இங்கே இருக்கிற 2 இன்ட்டு 3.4 வந்து இந்த சைடில் வரப்போ டினாமினேட்டரில் வரும். 2 இன்ட்டு 3.14. இப்போ என்ன பண்ணலான்னா 31.4 இருக்குது, இது வந்து 1/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 31.4 இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணி எழுதுகிறப்போ 314 எழுதிட்டு பை 10ன்னு எழுதிக்கோங்க. இதை நம்ம டெசிமலில் ரிமூவ் பண்ணி எழுதுகிறோம். இப்போ லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ஒரு 0 வர மாதிரி இருக்கணும். அப்போது 314/10. 314/10 நம்ம எப்படி எழுதுவோம், டெசிமலில் பார்த்தீங்கன்னா 31.4 எழுதுவோம். அப்போ 31.4 நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறீங்க 314/10. ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக. இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அர்த்தம்னா 1/2ன்னு அர்த்தம். அது மாதிரி 1/2ன்னு எழுதிக்கோங்க. இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 3.14ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா 3.14. இதையும் நான் டெசிமலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை வந்து எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா 314/100ன்னு எழுதுவோம். டெசிமலை ரிமூவ் பண்ணேன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 2 0 போடுவோம். இப்போ இந்த இங்கே இருக்கிற இந்த டிவைடில் இருக்க 100 வந்து அப்படியே மேலே போகும். மேலே போயிடுச்சு. எப்படி எழுதலான்னா இதை 100/314 ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா 314 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 1s are 10 10s are 100. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, 2 1s are 2 5s are 10. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஆகும். இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம டெசிமல்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணி ஃப்ராக்ஷனாக எழுதுகிறோம். அப்போது 314 எழுதிட்டு இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்ததுனால 10ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பை 2 இருக்குது. பை 2னா என்னென்னா மேலே நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 2 இருக்கிற மாதிரி அர்த்தம். அது அதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 1/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து 3.14ன்னு இருக்குது. இப்போ 3.14 வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 314 நான் வந்து ஃப்ராக்ஷன் எழுதுகிறப்போ இப்படி எழுதணும். இப்படி எழுதுனா தான் 314/100ன்னு வரும். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 314/10 இன்ட்டு 1/2 இன்ட்டு இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே மேலே வந்துடும் நியூமரேட்டரில் 100/314. இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் 100 மேலே வரும். இப்போ நம்ம இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 314 இன்ட்டு 314. நெக்ஸ்ட்டு 10 1s are 10 10s are 100 போகும். 2 1s are 2 5s are 10. அப்போ வந்து ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரும். ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரேடியஸ் கண்டுபிடிச்சா நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பை ஆர் ஸ்கொயர். பைக்கு வந்து இங்கே டேக் 3.14ன்னு சொன்னதுனால நான் 3.14 எடுத்துக்கோங்க. இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் ரேடியஸ் வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர். இப்போது 3.14 இன்ட்டு 5 ஃபஸ்ட்டு 5ல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 4s are 20, 2 5 1s are 5 6 7 5 3s are 15. இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வரும் பாயிண்ட். அகைன் 5ல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 5ல் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சரை இதில் மல்டிப்ளை பண்ணணும். 5 0s are 0, 5 7s are 35, கேரி ஓவர் 3, 5 5s are 25, 25 + 3 28, 2 5 1s are 5 6 7. இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 எடுத்துக்கலாம். 0 வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைன்னாலும் 0 வந்து வேல்யூ இல்லாதனால 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13th சம்.
A circular flower bed is surrounded by a path 4 meter wide. இதுதான் அந்த circular flower bed. இந்த circular flower bed வந்து flower bed is surrounded by a path 4 meter wide ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே வந்து 4 meter wide. இது சரௌண்ட் ஆயிருக்கு. surrounded by 4 meter surrounded by a path 4 meter wide ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு the diameter of the flower bed is 66 meter. இதுதான் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவர் பெட் இதுதான் அந்த ஃப்ளவர் பெட். இந்த ஃப்ளவர் பெட்டை சுற்றி வந்து ஒரு பாத் 4 மீட்டர் வைடு. இது வந்து டயாமீட்டர் ஃப்ளவர் பெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் பாத். இந்த பாத்தோட ஏரியா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பை பார்த்திங்கன்னா வேல்யூ 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன்னா இங்கே ஏரியா ஆஃப் பாத் எவ்வளோ இருக்கும்னா ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிளையும் இந்த ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிளையும் நெக்ஸ்ட்டு அந்த ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்குலர் பெட்டையும் நீங்கள் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் பாத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிளை கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரேடியஸ் வேணும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், லார்ஜர் சர்க்கிள். 2 சர்க்கிள் கண்டுபிடினாலும் ரேடியஸ் நம்மளுக்கு தேவை. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலர் சர்க்கிளோட டயாமீட்டர் இது ஸ்மாலர் சர்க்கிள். ஸ்மாலர் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்ததுனால இந்த ஸ்மாலர் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து நம்ம ரேடியஸில் கன்வெர்ட் பண்ணணும். D = 66 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் என்னென்னா டயாமீட்டரில் பாதி. இப்போ 66/2 மீட்டர் which is equal to 33 வரும். 33 மீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 33 மீட்டர். ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் 33 மீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரேடியஸ் ஆஃப் இந்த ஃப்ளவர் பெட்டும் இந்த ஃப்ளவர் பெட்டோட ரேடியஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த வித் ஆஃப் த பாத் 4 மீட்டர் ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் இந்த லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ். அப்போது ரேடியஸ் ஆஃப் ஃப்ளவர் பெட் இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இதோட ரேடியஸ் இந்த ரேடியஸ் ப்ளஸ் அந்த வித்து. அப்போது இங்கே வந்து லார்ஜர் சர்க்கிள் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த 33 மீட்டர் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளவர் பெட் 33 மீட்டர் ப்ளஸ் அந்த வித் ஆஃப் த பாத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 மீட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா 37 மீட்டர்னு வருது. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிளும் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிளும் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். பை ஆர் ஸ்கொயர். பை வந்து 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்களா பார்த்துக்கோங்க. 3.14 தான் பையோட வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நான் பை அப்படியே எழுதிக்கிறேன். ரேடியஸ் வந்து இங்கே லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 37 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 37 ஸ்கொயர். இப்போ பை 37 வந்து நம்ம 2 வாட்டியும் மல்டிப்ளை பண்ணணும். 37 × 37 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1369 வரும். இப்போ பை வந்து நம்ம எழுதிக்கிட்டு பை லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. இப்போ 37 × 37 வந்து 1369 × பை மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இந்த 37 மீட்டர்ங்கிறதுனால 37 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இந்த பை அப்படியே எழுதிக்கலாம். லாஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்காக, அதனால் நான் பை அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மாலர் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு கூட லார்ஜர் சர்க்கிளும் கண்டுபிடிக்கலாம். இல்லை லார்ஜர் சர்க்கிள் கண்டுபிடிச்சி ஸ்மாலர் சர்க்கிள் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பை ஆர் ஸ்கொயர். பையை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் பாருங்கள் 33 மீட்டர். ஸ்மாலர் சர்க்கிள்து இப்போ 33 மீட்டர். இப்போ 33 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 33 × 33 மல்டிப்ளை பண்ணணும். 33 × 33 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1089 வரும். 89 மீட்டர் ஸ்கொயர். இங்கே பை இருக்குல்ல, இந்த பையை அப்படியே எழுதிட்டு மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கிறது இந்த ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிளையும் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிளையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் என்ன கிடச்சிருக்குன்னா 1369 அதை எழுதிக்கோங்க. 1369 பை மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா 1089 பை.
இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பை இருக்குது பார்த்திங்களா, ரெண்டுத்துக்கும் காமன், இங்கேயும் காமனாக இருக்குது. அந்த பையை நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். இப்போது 1369 மைனஸ் 1089 இந்த பையை வந்து காமனாக வெளியே எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 280 வரும் இன்ட்டு பை. இந்த பை இங்கே இருக்கும். இப்போ நம்ம பையோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 280 இன்ட்டு 3.14, பையோட வேல்யூ 3.14. நெக்ஸ்ட்டு 280. இப்போது இதை அப்படியே மல்டிப்ளையும் பண்ணலாம், இல்லைன்னா இதை வந்து நான் டெசிமலாக ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறேன். 314 பை, இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 100, இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இது 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 10 28 இருக்குது. இப்போ வந்து 2 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 2 1s are 2 4s are 8. இப்போ மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு 5ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 314 இன்ட்டு 14. 4 4s are 16, 4 1s are 4, 5, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 1 4s are 4, 1 1s are 1, 1 3s are 3. ஆட் பண்ணுங்கள். இங்கே 6 அப்படியே இறங்கிடும். 5 + 4 9, 2 + 1 3, 3 + 1 4ன்னு வரும். 4396 by 5. இப்போ இதை ரெண்டே டிவைட் பண்ணுறோம். 4396 divided by 5. 5 8s are 40. மைனஸ் பண்ணுறோம் 3. இங்கே வந்து 9 இறக்கிடுறோம். 5 7s are 35 வரும். 9ல் வந்து 5 சப்ராக்ட் பண்ணுங்கள், 4 வரும். இப்போ 6. 5 9s are 45. 6 minus 5 1. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 2s are 10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 879.2 மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். 879.2 மீட்டர் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் 3.14 இங்கே கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் பையை அப்படியே வச்சுட்டு இங்கே நம்ம லாஸ்ட்டாக வந்து காமனாக எடுத்துகிட்டு 1 டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14th சம். A circular flower garden has an area of 314 meter square. ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க 314 மீட்டர் ஸ்கொயர்னு. எ ஸ்ப்ரிங்க்லர் அட் த சென்டர் ஆஃப் கார்டன் கேன் கவர் அன் ஏரியா தட் ஹஸ் ரேடியஸ் ஆஃப் 12 மீட்டர். இப்போ இந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. ஸ்ப்ரிங்க்லரோட ரேடியஸ் வந்து 12 மீட்டர். வில் த ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் த என்டையர் கார்டன். இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து அந்த கார்டனை சுற்றி வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து வாட்டர் வந்து என்டையர் கார்டனுக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரிங்க்லரோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 12 மீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா அந்த கார்டனோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கார்டனோட ரேடியஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லரோட ரேடியஸ் 12 மீட்டர் இருக்குது, அப்போ வந்து இந்த கார்டனை கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கார்டனோட ரேடியஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கார்டனோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் கார்டன் 314 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ரேடியஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் பார்த்திங்கன்னா 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் கார்டனோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் கார்டன். இந்த ஏரியா ஆஃப் கார்டனை யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் ஆஃப் கார்டனை கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஃப்ளவர் கார்டன் வந்து 314 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் கார்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் சொன்னதுனால ஏரியா ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்க்குலர் கார்டன் இப்போ வந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 314 மீட்டர் ஸ்கொயர். இப்போ பை வந்து 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 3.14 இன்ட்டு நம்மளுக்கு வந்து ரேடியஸ் தெரியாது, நம்ம ரேடியஸ் கார்டனோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 314 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடில் இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ 314 பை இங்கே இருக்கிறது வந்து இந்த சைடு வரப்போ டினாமினேட்டில் வரும் 3.14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
314 நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெசிமலை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறத வந்து நம்ம டெசிமலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 31400 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 314 வரும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணுறப்போ 314 1 டைம்ஸ் போகும். இந்த 2 0 இருக்குது பார்த்தீங்களா, மேலே வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 100. அப்போ ஆர் எவ்வளோன்னா ரூட் ஆஃப் 100. இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட்டில் 10 × 10ன்னு எழுதும். 10 × 10 = 100. அப்போ ரூட்லேருந்து வெளியில் வரப்போ ஒரு 10 வரும். அப்போ ஆர் வந்து 10. அப்போ ரேடியஸ் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் தான் ரேடியஸ். இப்போ ரேடியஸ் ஆஃப் கார்டன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோன்னா 10 மீட்டர். அதை எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் கார்டன் ஈக்குவல் டு 10 மீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் 12 மீட்டர். இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்லரோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கார்டனை கவர் பண்ண முடியும். இட் வில் கவர் த என்டையர் ஏரியா ஆஃப் கார்டன். கார்டனோட ஏரியா பார்த்திங்கன்னா 10 மீட்டர் தான். ஸ்ப்ரிங்க்லரோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 12 மீட்டர். அப்போ கண்டிப்பாக ஸ்ப்ரிங்க்லர் வந்து அந்த என்டையர் கார்டனையும் கவர் பண்ண முடியும். அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே 100 வரப்போ நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்கன்னா ஆர் ஸ்கொயர் 100ன்னு எழுதிக்கணும். ஆர் வந்து ரூட் ஆஃப் 100. ரூட்லேருந்து வரப்போ ஆர் வந்து 10. இது வந்து இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ். வாங்க 15th சம் பார்க்கலாம். Find the circumference of the inner and the outer circle shown in the adjoining figure. Take pi equal to 3.14. நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கிள்ஸ்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள். ஸோ அவுட்டர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட்டர் சர்க்கிள்னால் இங்கேருந்து வர்றது, சரிங்களா? அப்போ வந்து 19 மீட்டர் ரேடியஸ். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 19 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்னரும் அவுட்டரும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. இப்போ டேக் பை வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2 × பைக்கு 3.14, ரேடியஸ் வந்து 19. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 3.14ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.28 வரும். இன்ட்டு 19 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11932 வரும். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் பண்ணதில் இங்கே பாயிண்ட் வைக்கணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னர் சர்க்கிளுக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இன்னர் சர்க்கிள் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 19ஐயும் இந்த 10ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த 19 - 10. இந்த இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னா, அவுட்டர் சர்க்கிளையும் அவுட்டர் சர்க்கிள் ஃபுல் ரேடியஸையும் இங்கே இருக்க 19 மீட்டரும் இதை இந்த 10ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும். அப்போ 19 - 10. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 19 - 10 வந்து 9 வரும். 9 மீட்டர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னர் சர்க்கிள் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் 2πr. இப்போ 2 × பைக்கு வந்து 3.14 எழுதணும். ரேடியஸ் பார்த்திங்கன்னா 9 மீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 2வையும் 3.14ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரில் 9 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு 56.52 மீட்டர்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16th சம். How many times a wheel of radius 28 cm must rotate to go 352 meter? Pi வந்து 22/7 எடுக்க சொல்லியிருக்காங்க. How many times a wheel of radius 28 cm must rotate to go
352 மீட்டர். அப்போ ஒரு வீல் ஆஃப் எவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த ரேடியஸ் 28 சென்டிமீட்டர் வீல் வந்து எவ்வளோ டைம்ஸ் ரொட்டேட் ஆகணும் 352 மீட்டருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா இன் ஒன் ரொட்டேஷன் வீல் ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் how many times. அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல். இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வீல் வந்து என்னென்னா சர்க்கிளாக இருக்கும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சர்க்கிள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2πr அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 22/7 பைக்கு யூஸ் பண்ணணும். 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 28 கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர். இப்போ 7 1s 7 4s 28. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 22 44. 44ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 176 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா நம்ம மீட்டரில் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா, மீட்டரில் வேணும். அப்போது இந்த சென்டிமீட்டர் நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/100 மீட்டர்னு அர்த்தம். அப்போது 176 சென்டிமீட்டர் என்னென்னா 176/100 மீட்டர். இப்போ இங்கே 2 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், டெசிமலில் எழுதிடணும். 1.76 மீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் வந்து 1.76 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்திங்கன்னா 352 மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து நம்ம 352 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை திஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து நியூமரேட்டரில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் 352 எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் எழுதிக்கோங்க 1.76. இப்போ டினாமினேட்டரில் டெசிமல் இருக்குது. இப்போ டெசிமலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்னா 35200 வரும். இங்கே ரிமூவ் ஆகிடும் 176ன்னு ஆகிடும். என்னென்னா 176 இன்ட்டு 00 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17600 வரும். இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்காதுன்னா இங்கே வச்சு 00 கேன்சல் பண்ணிட்டு 176ன்னு வரும். இப்போ நம்ம இதை ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே 2 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 2 8s 16, கேரி ஓவர் 1 2 8s 16, இங்கே 2 1s கேரி ஓவர் 1 2 7s 14, இங்கே 15 இருக்கிறதுனால கேரி ஓவர் 1 2 6 12 0 0. Again 2 tables 2 4s 8 2 4s 8, 2 8s 16, carry over 1 2 8s 16 0 0. இப்போ 44 88 இருக்கிறதுனால 11 டேபிள்ஸில் போட்டுக்கலாம். 11 4s 44, 11 8s 88 0 0. நெக்ஸ்ட்டு 4 டேபிள்ஸ் 4 1s 4 2s 8 0 0. இப்போ 200. அப்போ எவ்வளோன்னா 200 டைம்ஸு த ஆன்சர். Wheel rotates 200 times. வாங்க next sum பார்க்கலாம். 17th sum. The minute hand of a circular clock is 15 centimeter long. How far does the tip of the minute hand move in 1 hour? பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. The minute of circular clock ஓடது வந்து 15 centimeter லாங்னு சொல்லியிருக்காங்க. How far does the tip of the minute hand move in 1 hour? 1 hourல இது எவ்வளோ மூவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அது சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் மூவ் பை மினிட் ஹேண்ட் இன் 1 hour ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் மேட் பை மினிட் ஹேண்ட். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா 2πr. 2 இன்ட்டு பை வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 2 3.14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.28 வரும் இன்ட்டு 15. இப்போ 6.28 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9420 வரும். இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வைக்கணும். 94.20.
அப்போ மினிட் அண்ட் மூவ்ஸ் 94.2 சென்டிமீட்டர் இன் ஒன் ஹவர்னு எழுதணும். 94.20வை நம்ம எப்படி எழுதலாம்னா 94.2ன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.